வசனம். யோபு 10:12 வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அப்படியா யோபு தேவனை நோக்கி அவர் சொல்றத பார்க்க முடியும். எல்லா காரியங்களையும் அவர் சொல்லிட்டு எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாம தயவை பாராட்டினீர்னு சொல்லி தேவன்கிட்ட அவர் கதறாரு. உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. கர்த்தர் நமக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, தயவை பாராட்டி இருக்கிறாரு. அப்படியா ஒவ்வொரு வேலையிலையும் யோபு தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்துட்டாரு. இந்த இடத்துல நம்ம தேவனை நோக்கி நம்ம காப்பாற்றுகிற தேவன், நம் தேவன் நம்மளை கைவிட்டதே கிடையாது. சிங்கக்கேபில தானியேலை காப்பாற்றின தேவன், அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினவர். இப்பொழுது யோபு கூட கர்த்தர் இருக்கிறார். அதை அவர் உணர்றாரு. தேவனுடைய பராமரிப்பு யோபுவின் ஆவியை காப்பாற்றினது. அவர் அதை அறிக்கை செய்யறாரு. அந்த இடத்துல நமக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாடுகள் நிச்சயம் வரும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனா அந்த பாடுகளோட நம்ம எப்படி கடந்து சொல்றோம், விசுவாசத்தோடு தேவனை மாத்திரம் சார்ந்துட்டு நம்ம கடந்து செல்றோமாங்கிறது தான் நமக்கு வைக்கப்பட்ட பரீட்சைன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியா அந்த பரீட்சையில நம்ம ஜெயிக்கும்படிக்கு இயேசுப்பா நம்மளை இப்படியா நடத்துகிறாரு. இத்தனை மாதங்களும் நமக்கு தேவன் இந்த நம்ம கடந்து வந்த அந்த 7 மாதங்களை நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில அவர் செஞ்ச நன்மைகள் அநேகம் இருக்கும். நமக்கும் கூட அந்த யோபு சொன்னது போல ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேருங்கிற மாதிரி நமக்கும் ஜீவனை தந்திருக்கிறாரு. நிறைய வேலையில நம்ம மேல தயவா இருந்திருக்கிறாரு. தேவ தயவு நம்மளை குணப்படும்படி ஏவி இருக்கிறது. எல்லா வேலைகள்ல மனுஷர் மத்தியில நமக்கு தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார். வேலை ஸ்தலங்கள்ல, உயர் ஸ்தலங்கள்ல அப்படியா ஆவிக்குரிய ரீதியில நம்மளை தயவோடு அவர் நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம கண்ணீரின் மத்தியில, கவலைகள் மத்தியில தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரோ நம்ம சொல்லி நம்ம நினைக்கவே வேண்டாம். தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை அவர் எப்பொழுதும் நிமிஷந்தோறும் விசாரிக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன். அவரு எந்த இடத்துலயும் நம்மளை கைவிடவே மாட்டாரு. அப்படியா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நடத்துறாரு. நம்ம நிறைய இடத்துல நம்ம நிறைய பேருக்கு நிறைய காசு, பணம், அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் அவங்க லைஃப்ல தேவ தயவு இருக்காது. அந்த தயவுங்கிற தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை அவங்களுக்கு இருக்காது. தேவனை அறியாதவங்க எத்தனையோ பேர் உலகத்துல கோடீஸ்வரங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், தேவன் நமக்கு தருகிற அந்த நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இந்த தயவுலாம் கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. ஆனா நம்மளால சொல்ல முடியும். தேவனுடைய பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆவியை காப்பாற்றுறது நம்ம சொல்ல முடியும். ஜீவனை தந்திருக்குன்னு சொல்ல முடியும். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். நம்ம அவரை விசுவாசித்தா போதும், நம்ம கெட்டு போக விட மாட்டார். அவரு நமக்கு நித்திய ஜீவனை தருவார். ஜீவனை தந்ததும் அல்லாமல் நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவார். நித்தியத்திலயும் நமக்கு ஜீவனை தருவாரு. நமக்கு பரலோக நம்ம இங்க வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. இங்க நம்ம ஒரு நிழலாட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோம். நமக்கு கடைசி இறுதியாக நமக்கு பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு சாயலாக தான் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு நித்திய ஜீவனையும் அவர் தருவார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று நம்ம அறிந்திருக்கிறோம். நாமும் நம்ம சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு புத்தி சொல்றாரு அவரு. என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேங்கிற நமக்காக அவர் நம்ம தம்முடைய சொந்த ஜீவன் என்று பாராமல் தமக்காக நம்முடைய சொந்த ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்படியா நம்ம பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவர் நம்ம மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணாரு. நம்ம எந்த இடத்துலயும் நம்ம நீதிமான்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம பாவிகளா இருக்கையிலே நமக்காக அவர் உலகத்தோற்றத்துக்கு முந்தி அன்பு கூர்ந்ததினால் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்துட்டார். நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நமக்காக இறங்கி உயிர்த்து இருக்கிறார். அவர் மீண்டும் நமக்காக வருவார்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த அன்பை நமக்கு இயேசுப்பா தந்திருக்காங்க. நம்மளை சிநேகிதரே என்று சொல்லி அவர் பார்க்கிறாரு, நம்மளை நண்பரா பார்க்கிறாரு. அவரு இயேசு கிறிஸ்து நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள்ல நம்மளை அவரோடு கூட உட்காரவும் அவர் செய்வாரு. அக்கிரமங்களில் மருத்துவராக இருந்த நம்மளை கிறிஸ்துவனோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறாரு. நம்ம கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய தயவு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா அது தேவனுடைய தயவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த ரட்சிப்பு நம்ம நிறைவேறும்படிக்கு அனுதினமும் நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலேயே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால்
ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. அவருடைய ஜீவனால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்படியாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார். நம்மளுக்கு ஜீவன் தந்தவர், நம்ம ஜீவனை மீட்டவர். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அந்த தயவையும் நமக்கு பாராட்டுறாரு. அவருடைய தயவு நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துது. அவருடைய பராமரிப்பு நம்ம ஆவியை காப்பாற்றுது. இன்னைக்கு அவருடைய பராமரிப்பு தான் நம்ம ஜீவனோடு இருக்கோம், நம்ம நாசியில சுவாசம் தந்திருக்கிறாருன்னா அவருடைய பராமரிப்பு தான். அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். தொடர்ந்து அவர் நம்ம நடத்துவாராக. ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினே, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆம் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம். இந்த நாளில ஐயா இந்த வார்த்தையை தியானிக்கும்படிக்கு எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, யோபு போல ஆண்டவரே நாங்களும் உம்மிடத்துல சொல்லுகிறோம் ஆண்டவரே. யோபு பல வேளைகள்ல ஐயா அவர் நடக்கிறத அறியாம அவர் திகைத்தாலும் தகப்பனே, அவர் பயந்து போயிருந்தாலும் தகப்பனே, அவர் இறுதியில் சொல்றார், நான் சற்று இளைப்பாறும்படிக்கு நீர் என்னை விட்டு ஓய்ந்துருங்கிற சொல்ற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு சோர்வுகள் அவரை தாக்குனாலும் அவர் அந்த இடத்துல விசுவாசத்தோடு உண்மை சொல்லியிருக்கிறார் ஏசப்பா. 12வது வசனத்துல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர்னு சொல்லி உங்களுடைய பராமரிப்பை ஆம் தகப்பனே, யோபுவோட ஆவி உங்களுடைய பராமரிப்பு தான்ப்பா காப்பாத்தி கொண்டு இருந்தது ஆண்டவரே. அவருக்கு தெரியாது ஏசப்பா, நீங்க அவருக்காக பிசாசிட்டு சவால் விட்டுருக்கீங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தேவனே என்னை குறிச்சு சாத்தான்ட்ட சொல்லி இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியாது ஏசப்பா. ஆனாலும் ஒரு நாள்ல நீங்க அவரை மீண்டுமாய் ஐயா நீங்க உயிர்ப்பிக்க போறீங்க. மீண்டுமாய் அவர் இழந்த எல்லாவற்றையும் அவருக்கு ரெட்டிப்பா நீங்க தந்து அவரை உயர்த்த போறீங்கிறது தகப்பனே வாசிக்கிற எங்களுக்கு புரிந்தாலும், ஆனா அவர் இந்த அறியாத சூழ்நிலை திகைத்து கொண்டிருக்க நாங்களும் எத்தனையோ வேளையில எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அறியாத சூழ்நிலை ஐயா நாங்க விசுவாசத்தோடு உண்மை அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யோபு எங்களுக்கு முன்னால வச்சிருக்கீங்க. அவரு தகப்பனே என்னென்ன பேசினாலும் இந்த 12வது வசனத்துல அவர் விசுவாச வார்த்தையை சொல்லி இருக்கிறார் ஏசப்பா. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர்னு சொல்லி அவர் அப்படியா விசுவாசம் இருக்கிறாரு. அப்படியா நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஐயா இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை நடத்துறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு கால் சறுக்கும் போது உங்களுடைய கிருபை எங்களை தாங்குது ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீர் ஐயா, எங்களை போஷிக்கிறீர், எங்களை பராமரிக்கிறீர், எங்களை காத்து வருகிறீர் ஐயா, எங்கள் மீது வைராக்கியமா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக இறங்கி வருகிறீர் ஐயா, எங்க பட்சத்துல இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு துணையா இருக்கிறீர் ஐயா, எங்களுக்கு நண்பரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் மூத்த சகோதரனா இருந்து பிதாவிட்ட பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா நடத்துங்கப்பா. அந்த இரவு வேளையில எங்க எல்லாரையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம். யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு வியாதியோடு தப்புனே துக்கத்தோடு ஒன்றுமில்லாத நிலைமையில வெறுமையா நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்காங்களோ அவங்க வெறுமையை நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா. நீர் ஐயா ஒருவரையும் வெறுமையா இருக்க விடாத தேவன் ஆண்டவரே. குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. குறைவுள்ளவன் ஆனாலும் கூடவே இருப்பேன்னு சொன்ன தேவன் ஐயா. அப்படியா இந்த வேளையில நீங்க நடத்துங்கப்பா. உங்க அன்பு எல்லாரும் இதயத்திலும் ஊற்றப்படட்டும் ஐயா. நீங்க ஜீவனை தந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் இந்த வேளையில ஐயா துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து எனக்காய் ஜீவன் தந்திருக்கிறார், ஜீவன் தந்து என்னிடம் அன்பு கூர்ந்திருக்கிறான்னு சொல்லி உலகத்துல இருந்து என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கான்னு சொல்லி ஐயா அவங்க நம்பிக்கை இருக்கையிட உதவி செய்யுங்கப்பா. இந்த இரவு பொழுதுல எங்க எல்லாரையும் ஐயா சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நீங்க நிரப்புங்கப்பா. நாங்க எங்க தாழ்த்து உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம். காலையில எந்திரிச்சு உண்மை துதிக்கும் படிக்கும் ஆராதிக்கும் படிக்கும் உடைய மகத்துவங்களை சொல்லி உண்மை போற்றும் படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.